வணக்கம் அன்பு நண்பர்களே. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் சண்முகம் தெரிவித்த ஒரு கருத்து சமூக வலைதளங்களையும் சரி, தொலைக்காட்சி ஊடகங்களையும் சரி, ரொம்பவே வேகமாக கவனம் பெற்றுட்டு வருது. அப்படி அவர் என்ன சொன்னார் தெரியுமா? எதிர்காலத்தில் திமுகவும் அதிமுகவும் ஒரே கட்சியாக வந்துடும், அல்லது திமுகவும் அதிமுகவும் கூட்டணியாக வருவாங்க அப்படின்னு பல வகையான கோணங்களை பந்தி வைத்திருக்கிறார். அதுக்கான வாய்ப்பு இருக்கா? தமிழ்நாட்டில் திமுகவும் அதிமுகவும் இணைந்து தேர்தலை சந்திக்க முடியுமா அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நேற்று வர காலத்தில் 2 பேருக்கு இடையில் தாங்க போட்டி இருந்தது. ஒன்று திமுக, இன்னொன்று அதிமுக. திமுக 75 ஆண்டு பாரம்பரியமிக்க கட்சி. அதிமுகவும் சலித்த இயக்கம் இல்லை. 1977 ஆட்சி கட்டிலுக்கு வந்தாங்க. 30 ஆண்டுகளுக்கு மேலே தமிழ்நாட்டை ஆண்ட ஒரு கட்சி. கடந்த 60 ஆண்டுகால தமிழக அரசியல் வரலாற்றில் ஒன்றில் திமுக ஆளுங்கட்சியாக இருக்கும், அல்லது அதிமுக ஆளுங்கட்சியாக இருக்கும். இந்த 2 கட்சிகள் தான் மாறி மாறி ஆட்சி கட்டிலுக்கு வர முடியும். ஆனால் இந்த முறை கட்சியை தொடங்கின 2 வருஷத்தில் இந்த 2 கட்சிகளையும் வீழ்த்திட்டு புதிய சக்தியான விஜய் அவர்கள் ஆளுங்கட்சியாக ஆட்சி கட்டிலில் வந்துட்டார். ஸோ அப்போ எந்த இடம்தான் திமுக அதிமுகவை ரொம்பவே குழம்பி போக வைத்திருக்கு. நேற்று திமுகவினுடைய ஆர்எஸ் பாரதி ரொம்ப முக்கியமான ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். எங்களுக்கு பாஜக தாங்க பகையாளி, எங்களுக்கு அதிமுக பகையாளி இல்லை, எங்களுக்குள்ளே இருந்தது பங்காளி சண்டை தான் அப்படின்னு இருக்கார். ஸோ அப்போ அப்படி பார்த்தா அதிமுக திமுக நெருங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்கா, அதுக்கான சூழல் இருக்கா, அதுக்கான தேவை இருக்கா அப்படிங்கிறத பார்த்துடலாம். முதல்ல விஜய் இந்த தேர்தலை தனியாக தான் சந்தித்தார். தனியாக சந்தித்த விஜய் அவர்கள் தேர்தலுக்கு முன்பு ஒரு அறைகோவல் விடுத்தார். ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு அப்படின்லாம் சொன்னார். ஆனால் விஜய் அவர்களோட யாருமே சேரலை. அப்போ விஜய் தனியாகவே தேர்தலை சந்தித்தாலும் கூட 34% மேல் வாக்குகளை எடுத்து 108 இடங்களில் வெற்றியும் பெற்றார். அதாவது தனிப்பெரும் கட்சியாக திமுக வெறும் 59 இடங்கள், அதிமுக வெறும் 47 இடங்கள். இவ்வளவுக்கு இந்த 2 திராவிட கட்சிகளும் கூட்டணி பலத்தோடு கூட்டணி கட்சியாக தேர்தலை சந்தித்தாங்க. ஆனால் அப்படி ஒரு கூட்டணி பலமே இல்லாமல் தனியாக தேர்தலை சந்தித்து 108 இடங்கள் ஜெயித்திருந்தார். ஸோ அப்போ அந்த இடம் தான் திமுக அதிமுகவுக்கு ரொம்ப ஒரு நெருக்கடியும் நெருடலையும் உருவாக்க ஆரம்பிக்குது. அந்த நெருடல் என்னவா மாறுது அப்படிங்கிற இடம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த நெருக்கடியில் தான் அவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, அரசியல் எதிர்காலம் என்ன ஆகும்? ஏன்னா திமுக அப்படின்னாலே மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் தொடர்ந்து திராவிட மாடல் ஆட்சி செய்திருந்தார். 1,31,00,000 பெண்களுக்கு மகளிருக்கு 1000 ரூபா கொடுத்தாரு. புதுமை பெண் திட்டத்தில் 1000 ரூபா, தமிழ் புதல்வன் திட்டத்தில் 1000 ரூபா, ஏராளமான திட்டங்கள். வயதானவர்கள் வீடுகளுக்கே போய் ரேஷன் பொருட்களை விநியோகித்தது தாய்மானவர் திட்டம். இப்படி தினம் தினம் திட்டங்கள். கடைசியில் கூட உங்கள் கனவை சொல்லுங்கன்னு ஒரு திட்டத்தை செயல்படுத்துகிறாங்க. மக்கள் என்னவோ கனவை சொல்லுங்கன்னா விஜயை சிஎம்மாகிறது தான் கனவுன்னு இருந்திருக்காங்கிறத திமுகவினர் தெரிந்து கொள்வதுக்கே ஒரு தேர்தல் முடிய வேண்டிய சூழல் ஏற்பட்டுருச்சு. ரொம்ப முக்கியமாக குளத்தூரில் திமுகவோட தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களே தோல்வி அடைந்து விட்டார். ஸோ இதெல்லாம் சேர்ந்து திமுக முகாமில் பெரிய சலனத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதே நேரத்தில் அதிமுகக்குள்ளே அவர்களுக்கு பெரும் பின்னடைவு. கிட்டத்தட்ட 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜெயித்தவங்க விரலில் வைத்த மையினுடைய சாயம் கூட இன்னும் போகலை. அதற்கிடையில் அந்த 47 பேரில் 5 பேர் ராஜினாமா பண்ணிட்டாங்க. அதில் 4 பேர் தாவேக்காவிலும் இணைந்துட்டாங்க. அப்போ இதெல்லாம் அதிமுகவில் ஏற்கனவே தொடர்ந்து ஒரு 10 தேர்தல்கள் தோல்வி அடைஞ்சு வராங்க. அப்போ அதிமுகவின் பெரும்பகுதியினர் நம்பிக்கையும் இழந்திருக்காங்க. இன்னும் அதிமுக ஆட்சிக்கு வருமா அப்படிங்கக்கூடிய நம்பிக்கையும் இழந்திருக்காங்க. ஸோ இதை பயன்படுத்தி கொண்டு ஒவ்வொரு சனிக்கிழமைகள்லையும் விஜய் கட்சியினர் பனையூரில் விழா நடத்தி அதிமுகவிலிருந்து வரக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் இவர்களெல்லாம் இணைப்பு விழாக்களின் மூலம் ஐக்கியப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. ஸோ இப்படி நிறைய சிக்கல்கள் திமுக அதிமுகவுக்கு இருக்குது. ஸோ இதையெல்லாம் மனதில் வைத்து தான் கிட்டத்தட்ட அவர் என்ன பேசுகிறார் ஆர்எஸ் பாரதினா, எங்களுக்குள் இருந்தது பங்காளி சண்டை தான், பகையாளி சண்டை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கார். சரி, அப்படின்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் சண்முகம் சொல்கிற மாதிரி 2 கட்சியும் எதிர்காலத்தில் ஒரே கட்சியாக இணையிறதுக்கோ அல்லது 2 கட்சியும் இணைந்து தேர்தலை சந்திக்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்கா, வழி இருக்கான்னா அதற்கு இன்னும் முதல்ல காலம் இருக்குது. அதை பற்றி பேசுகிறதுக்கே காலம் இருக்குது அப்படின்னு பார்க்குறேன். ஏன்னா 2 கட்சிகளும் இணைந்து ஒருவேளை விஜய் இல்லாத ஒரு ஆட்சி அமைக்க முடியும் என்று நினைத்ததனுடைய விளைவு தான் 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் மாறினாங்க. இன்றைக்கி வெளியில் செல்கிறவர்கள்லாம் திமுகவோட தொடர்பில் இருந்தாங்கன்னு சொன்னாங்க. ஸோ அப்போ அந்த அளவிற்கு அதுக்குள்ளே ஒரு சிக்கல் இருக்கிறது என்பது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய ஒரு உண்மை. முதல்ல தொண்டர்கள் நெருங்குவார்களா என்பதெல்லாம் 2ஆம் பட்சம், அதையெல்லாம் விட்டுறலாம். பட் அதுக்கான சூழல் இப்போ என்ன வந்திருக்கிறது? அடுத்த ஒரு உள்ளாட்சி தேர்தல் வரும். அதற்கு பின்பு ஒரு நாடாளுமன்ற தேர்தல் 29 இருக்குது. திராவிட கட்சிகளுக்கு முக்கிய 31 நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தல் தான். நம்ம பாஜக எதிர்ப்பு என்கிற நிலைப்பாட்டில் திமுக நாடாளுமன்றத்தில் எம்பி வேணும், அதுக்காக அகில இந்திய அளவில் பாஜகவை தோற்றுருவாங்களா? காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்து விட போகிறதா? இந்தியா கூட்டணியிலையும் திமுக இல்லையே. அப்போ திமுகவுக்கு என்ன தேவை இருக்கிறது உடனடியாக அப்படியான நடவடிக்கைகளில் இறங்க? அல்லது அதிமுகவுக்கு தான் என்ன தேவை இருக்குது? பொதுச் செயலாளர் இருக்கே என்பதைத்தான் எடப்பாடி பழனிசாமி உயர்வாக நினைக்கிறார். தொடர்ந்து அந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச் செயலாளர் இருக்கே யாருக்காகவும் விட்டுக் கொடுக்கல. அப்போ அதிமுகவும் திமுகவும் கூட்டாயிருச்சுன்னா யார் பொதுச் செயலாளர்? அதிமுக திமுகவில் யாருக்கு என்ன பதவி? எடப்பாடி பழனிசாமி எங்கள் நம்பர் 1ஆ நம்பர் 2ஆ? இப்படி பல கேள்விகள் இருக்குல்ல. அப்போ அதற்கான சூழலோ தேவையோ இப்பொழுது ஏன் இருக்கிறது? சண்முகம் அவர்கள் பேசுகிறார்.
அவர் அந்த கூட்டணிக்குள் இருக்கிறார், தாவேகா கூட்டணிக்குள் இருக்கிறார். அதெல்லாம் மட்டும் இல்லாமல் தூய்மை பணியாளர்கள் இப்போ போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இடதுசாரிகளிலே இருந்தே ஒதுக்கப்பட்டிருந்த மகேந்திரனை இணைத்துக் கொள்கிறார்கள். கிட்டத்தட்ட தூய்மை பணியாளர்கள் போராட்டத்திற்கு ஆதரவு கடிதத்தை கொடுத்திருக்கிறது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகள். ஸோ அப்போ அந்த எல்லாமுமாக சேர்ந்து அவர்களுக்கு ஒரு அழுத்தத்தை தருது. ஏன் இந்த கூட்டணிக்கு போகணும், நம்மளை நியாயப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டிய தேவை இருக்குது இடதுசாரிகளுக்கு. நான் நல்லவன் அவங்க அப்படி பண்ணிட்டாங்க, இவங்க இப்படி பண்ணிட்டாங்கன்னு பேசிக்கொள்ள வேண்டியிருக்கு. சரி, அப்போ இந்த மாதிரியான இணைப்பு அல்லது கூட்டணி சாத்தியமே இல்லையான்னா ஒரு வேலை நடக்கலாம். அது இப்பொழுது இல்லை, எப்பொழுதாவது நடக்கலாம். அது ஏன் இப்பொழுது இல்லைங்கிறனா, அடுத்து வரப்போது உள்ளாட்சி தேர்தல், அதனுடைய முடிவுகளை பார்ப்பாங்க. 5 தொகுதி இடைத்தேர்தல் வரப்போகுது, அதை பார்ப்பாங்க. திருச்சி கிழக்கோடு சேர்த்த 6 தொகுதிகள் ஆகிறது. நாடாளுமன்ற தேர்தலில் பார்ப்பாங்க. விஜய் பாஜகவை திட்டுனாரா திட்டலையா, அது மத்தியில் மக்கள் எப்படி வாக்களிக்கிறாங்க, எல்லாவற்றையும் பார்ப்பாங்க. அப்படி எல்லாவற்றிலும் இவர்கள் தோற்றுக்கொண்டே இருந்தால், 2 திராவிட கட்சிகளும் தோற்று போனால், ஒரு கட்டத்தில் தங்களை இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்கு, தகவமைப்புத்துக் கொள்வதற்கு, தாய் கழகத்தில் ஏதோ ஒரு கட்சி திமுகவும் அதிமுகவும் இணைவதற்கு, நேர்கோட்டில் செல்வதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஆனால் அது இப்போது இல்லை. ஆனால் சண்முகம் அவர்கள் இப்போது அதை சொல்வது தன்னுடைய நிலைப்பாட்டின் மீதான நம்பகத்தன்மையை அவர் வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக சொல்கிறார். மற்றபடி இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். திமுக அதிமுக இணைப்பு அல்லது எதிர்கால கூட்டணி என்பது சாத்தியம் நினச்சிங்கன்னா சாத்தியமா இல்லையா என்பதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல ஒரு அரசியல் அப்டேட்டோடு சந்திக்கின்றேன். நான் உங்கள் சுவாமிநாதன், ஊடகவியலாளர்.